கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மு.க.ஸ்டாலின் வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வேட்புமனுவில் தவறான தகவல் என்று மு.க.ஸ்டாலின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். வேட்புமனுவில் தவறான தகவல் என்ற முறையில் மு.க.ஸ்டாலின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் போட்டியிட்டிருந்தார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய வேட்புமனுவில் திமுக அறக்கட்டளையின் நிர்வாகியாக இருப்பதையும், அறக்கட்டளை சார்பாக செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பாடியில் 2,27,00,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கிய விவரத்தை அந்த மனுவில் தெரிவிக்கவில்லை எனவும், தகவலை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி அதே தொகுதியில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிட்ட திருஞான சம்பந்தம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனுவில் வேட்புமனுவில் தகவலை மறைத்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் தனது மனுவை பரிசீலித்து விசாரணை நடத்தவும், குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்மோகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது திமுக தலைவர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் வேட்பு மனுவில் அறக்கட்டளை குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க அவசியம் இல்லை என்று வாதங்களை வைத்திருக்கிறார். அப்போது நீதிபதிகள் வேட்புமனுவில் என்ன தகவல்கள் மறைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான ஆதாரங்கள் எங்கே என்று மனுதார் தரப்புக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு மனுதார் தரப்பில் சில ஆவணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. அந்த ஆவணங்கள் தமிழில் இடம்பெற்றிருந்ததால் அவற்றை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய தங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று மனுதார் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூலை 29 தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி, கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மு.க.ஸ்டாலின் வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வேட்புமனுவில் தவறான தகவல் என்று மு.க.ஸ்டாலின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். வேட்புமனுவில் தவறான தகவல் என்ற முறையில் மு.க.ஸ்டாலின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் போட்டியிட்டிருந்தார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய வேட்புமனுவில் திமுக அறக்கட்டளையின் நிர்வாகியாக இருப்பதையும், அறக்கட்டளை சார்பாக செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பாடியில் 2,27,00,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கிய விவரத்தை அந்த மனுவில் தெரிவிக்கவில்லை எனவும், தகவலை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி அதே தொகுதியில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிட்ட திருஞான சம்பந்தம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனுவில் வேட்புமனுவில் தகவலை மறைத்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் தனது மனுவை பரிசீலித்து விசாரணை நடத்தவும், குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்மோகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது திமுக தலைவர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் வேட்பு மனுவில் அறக்கட்டளை குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க அவசியம் இல்லை என்று வாதங்களை வைத்திருக்கிறார். அப்போது நீதிபதிகள் வேட்புமனுவில் என்ன தகவல்கள் மறைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான ஆதாரங்கள் எங்கே என்று மனுதார் தரப்புக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு மனுதார் தரப்பில் சில ஆவணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. அந்த ஆவணங்கள் தமிழில் இடம்பெற்றிருந்ததால் அவற்றை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய தங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று மனுதார் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூலை 29 தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி, கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி.